சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வச்சுட்டு விவசாயத்தை மட்டுமே நம்பி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. விவசாயத்தை மட்டும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு இதை விட்ட வேற சோர்ஸ் எதுவும் கிடையாது இல்லைங்களா? அப்போ அந்த விவசாயத்தை மட்டுமே நம்பி ஒரு விவசாயி வாழும்போது அந்த விவசாயத்துல ஏதாவது சின்ன பாதிப்பு அடைஞ்சாலுமே ஒரு விவசாயிக்கு தூக்கம், ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய வழிமுறைகள்ல நிறைய சேஞ்சஸ் ஆகும். அமைதியே வாழ்க்கையில் இருக்காது. அமைதிங்கிறது வாழ்க்கையில் இருக்காதுங்க. அப்போ இப்போ அந்த அமைதிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு வந்திருக்குது, ஒரு குடும்பத்தினுடைய தலைவனுக்கு வந்திருக்குது. ஒரு நிம்மதி ஒரு குடும்பத்துல இருக்கணும்னா முதல்ல அந்த தலைவன் வந்து நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கணும், ஒரு நல்ல ஹெல்த்தியா இருக்கணும். அப்ப அந்த குடும்பத்தினுடைய தலைவன் எப்படி ஹெல்த்தியா இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் வந்து இங்க மண்ணுல ஹெல்த்தியா இருக்கும் போதுதான் இந்த மண்ணுமே நிம்மதியா இருக்குங்க. இல்லைன்னா அந்த மண்ணுக்கும் பிரச்சனை தான், அந்த மண்ணுனால நம்ம மனிதனுக்கும் பிரச்சனை தான். அதனால அனைத்து விவசாயிகளும் வந்து இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் தான் இந்த உலகத்தை கட்டி ஆண்டுட்டு இருக்கு இல்லைங்களா சார்? கண்ணுக்கே தெரியாது, இங்க இருக்குது, மண்ணுல இருக்குது, எவ்வளவு கோடி எவ்வளவு எண்ணவே முடியாது. நல்லது கெட்டதுங்கிற நுண்ணுயிர்கள் வந்து உலகம் ஃபுல்லா இருக்குது. அதனால கண்டு டெய்லி நம்ம பயந்துட்டு இருக்க முடியுமா சார்? பயந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதை எதிர்கொண்டு விவசாயம் பண்ணணும். அதை எதிர்கொண்டு விவசாயம் பண்ணணும்னா அந்த தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரை அழிக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து நம்ம மண்ணுல நம்ம டாக்டர் மூலியமா கொடுக்கும்போது அங்க இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் சொந்த ஊருக்கு பொட்டி பொடிக்கையில கட்டிட்டு கிளம்பிடுவாங்க இல்லைங்களா சார்? அப்படி கிளம்பும் போதுதான் இங்க நாம நிம்மதியா விவசாயங்கிறது பண்ண முடியும். இந்த கண்ணுக்கு தெரியாத பணமா விட்டு மோக்கா விட்டு வேர் அழுகல் மற்றும் வேர் முடிச்சு இதெல்லாம் கண்ணுக்கே தெரியறது இல்ல. ஆனா டாக்டர் சாயல் கண்ணுக்கு இது எல்லாமே நல்லா தெரியும் இல்லைங்களா? இது எல்லாமே நல்லா தெரியும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சதுனாலதான் டாக்டர் சாயல் களத்துல இறங்கணும்னு சார் வந்து மோனா பவஸ்டின் எல்லாமே ஊத்திருந்தாரு, வாழையை சுத்தி உப்பு கரைச்சு ஊத்திருந்தாரு. அதையெல்லாம் தாண்டி அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தாண்டி உள்ள பூந்து நம்ம வாழைய சரி பண்ணி இருக்குது. இது டாக்டர் சாயலுடைய பவர். பயோன்னு சொல்லி விவசாயி இனிமேல் எந்த விவசாயம் பயந்துக்க வேண்டியது இல்ல. டாக்டர் சாயல் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நம்பர் 1 பயோ. சொல்லாங்களா? கண்டிப்பா சொல்லுங்க. அந்த மாதிரி நம்பர் 1 பயோ கம்பெனி நம்ம டாக்டர் சாயல் கொடுக்கும் போது இங்க இருக்கக்கூடிய எந்த வகையான நோயா இருந்தாலும் அது வந்து சொந்த ஊருக்கு ஒட்டி கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து சார் மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு விவசாயத்துல ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல ப்ரொடக்ஷன்ங்கிறது வந்து எல்லா விவசாயம் எடுக்கணும். இந்த நோய் பாதிப்பு கண்டு எந்த விவசாயம் பயந்துக்க வேண்டாம். அனைத்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு எல்லா பிரச்சனைகளுக்குமே டாக்டர் சாயல் மூலியமா கிடைக்குமா சார்? கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து டாக்டர் சாயல் யூஸ் பண்ணி நீங்க பண்ணக்கூடிய எந்த பயிரா இருந்தாலும் அதில் வரக்கூடிய எந்த நோயை கண்டு பயந்து தூங்காம இருக்காதீங்க. டாக்டர் சாயல் கொடுத்துட்டு கட்டில நிம்மதியா படுத்து தூங்கும் விவசாயிகளே. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.